ராஜேஸ்வரி வணக்கம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக குற்றம் சாட்டி வருகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை முறையாக கண்காணிக்க தற்போதைய திமுக அரசு தவறிவிட்டது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தினமும் தலைப்புச் செய்திகளை அலங்கரிக்கும் அளவிற்கு கொலைகளை மிக இயல்பாக்கியது இந்த திமுக அரசின் 3 ஆண்டு சாதனை என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் தினமும் தலைப்புச் செய்திகளை அலங்கரிக்கும் அளவிற்கு கொலைகளை மிக இயல்பாக தற்போதைய திமுக அரசு மாற்றிவிட்டது என்றும், அதுதான் திமுக அரசினுடைய 3 ஆண்டு சாதனை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வெளிநாட்டில் அமர்ந்தவாறே கோப்புகளில் கையெழுத்து இடுவது போல் போட்டோ ஷூட் நடத்திய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று ஒரு முறையாவது கேட்டறிந்தாரா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கின்றார். தனது பிரதான பணிகளையே மறந்துவிட்டு வாக்களித்த மக்களுடைய பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறையும் இன்றி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கடந்த 3 ஆண்டுகளாக பின்னோக்கி தள்ளிக் கொண்டிருக்கும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலே சீரழியும் சட்டம் ஒழுங்கை இனியாவது பேணிக்காக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக தலைவரையும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினையும் வலியுறுத்துகின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டன அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன அறிக்கையை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு குறித்து கடுமையான விமர்சனம் முன்வைத்து கேள்வி எழுப்பி அந்த கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ராஜேஸ்வரி.